இந்த சாப்டரில் நம்ம மவுஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மவுஸ் வந்து ஒரு இன்புட் டிவைஸ். ஸோ இந்த இன்புட் டிவைஸ் மூலிமா நம்ம இன்புட் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான இன்புட் நம்ம அப்ளை பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த கர்சரை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த கர்சர் வந்து பாயிண்ட் உங்களுக்கு இந்த அவுட்புட் விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட்டில் மூவ் பண்ணலாம் அண்ட் ரைட்டில் மூவ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி இந்த மவுஸ் பாயிண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கர்சர் மூவ்மெண்ட் வந்து இந்த விண்டோஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் பட்டன், நெக்ஸ்ட் ரைட் பட்டன் அண்ட் மிடில் பட்டன். ஸோ ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் பட்டன். ஸோ நம்ம எங்கெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை நம்ம வியூ பண்ணோன்னா ஜஸ்ட் லெஃப்ட் பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து லெஃப்ட் பட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். எங்கே வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறதுனாலும் அண்ட் ஃபோல்டர்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறதுனாலும் மவுஸோட லெஃப்ட் பட்டன் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோன்னா செலக்ட் ஆகும். ஸோ டபுள் கிளிக் கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணால் மவுஸ் பட்டனோட லெஃப்ட் பட்டன் கிளிக் கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆகிடும். நம்ம என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் லெஃப்ட் பட்டன் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அதோட ஃபோல்டர்ஸ்குள்ளே இன்டீரியராக போகணுன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறதுனா ஜஸ்ட் 1 கிளிக். ஸோ ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ லோக்கல் டிஸ்க். ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ண போனால் ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை டபுள் கிளிக். ஸோ டபுள் கிளிக் நம்ம கொடுத்தோன்னா ஒரு ஆப்ஷனுக்கு இன்டீரியராக என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை நம்ம வியூ பண்ண முடியும். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் நம்ம கொடுத்தோன்னா அந்த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் என்ன ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் ஜஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸோட லெஃப்ட் பட்டன் க்ளோஸ். நெக்ஸ்ட் வந்து மவுஸோட ரைட் பட்டன். ஸோ மவுஸோட ரைட் பட்டன் மோஸ்ட்லி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் வியூ பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் அதை பண்ணோன்னா அந்த ஃபோல்டர்ஸ் ஆர் அந்த ஃபைல்ஸ் அதுக்கான அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட சைஸ், அது என்ன மாதிரியான டைப்பில் இருக்குது, என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகிருக்கு, எந்த டேட்டில் சேவ் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கறதுக்கு மவுஸோட ரைட் கிளிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்ப்யூட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வியூ பண்ணணும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வியூஸ், சார்ட் பை, ரெஃப்ரெஷ், நியூ, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், பர்சனலைஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வியூ. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஐக்கான், மீடியம் ஐக்கான், ஸ்மால் ஐக்கான். டெஸ்க்டாப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷனோட ஐக்கான் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜ் ஐக்கான். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோமோ அப்போ வந்து மவுஸோட லெஃப்ட் பட்டன். ஸோ மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் கொடுத்தீங்கன்னா லார்ஜ் ஐக்கான். மவுஸோட ரைட் பட்டன் ரைட் கிளிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஐக்கான்ஸில் இருக்குது. ஸ்மால் ஐக்கானாக வேணும்னா ஜஸ்ட் ஸ்மால் ஐக்கான், இல்லை மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் கொடுத்தோன்னா நமக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ எப்பயுமே நம்ம மவுஸோட லெஃப்ட் பட்டன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த லெஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்ம போய்க்கலாம். வேறவர் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மவுஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ண போகிறோம், ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோன்னா மவுஸோட லெஃப்ட் பட்டன் ஸ்மால் ஐக்கான். பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐக்கான்ஸாக இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் வந்து ஸ்மால் சைஸில் வந்து ஆக்குபை ஆகிடுச்சு. அகெயின் ரைட் கிளிக், இல்லை ஷார்ட் பையில் பார்த்தீங்கன்னா நேம், சைஸ், ஐட்டம் டைப், டேட், மாடிஃபைட். அதாவது இந்த ஐக்கான்ஸ் வந்து எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வந்து நமக்கு அலைன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை நேம் ஆர் சைஸ், ஐட்டம் டைப் நம்ம அப்ளை பண்ணோன்னா ஒவ்வொரு ஐட்டம்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஐக்கான்ஸ் வந்து அலைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மவுஸோட மிடில் பட்டன். ஸோ மவுஸோட மிடில் பட்டன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ஃபைல்ஸ் நிறையா இருக்கும் போது ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணி நெக்ஸ்ட் ஃபைல்ஸ்க்கு போகிறதுக்காகவும் அண்ட் ஒரு ஆப்ஷன்ஸை வந்து ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதுக்காகவும் இந்த மவுஸோட மிடில் பட்டன் யூஸ் ஆகும். கீபோர்டில் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸோட மிடில் பட்டனை ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஐக்கான்ஸ் வந்து லார்ஜ் ஆகும். அதாவது எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸோட மிடில் பட்டனை ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரால் பண்ணனா ஐக்கான்ஸ் இல்லை எந்த ஒரு ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் லார்ஜ் ஆகும். அதே பேக்வேர்டில் மூவ் பண்ணனா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்மால் ஐக்கான் ஆகும். ஸோ இதான் மவுஸோட மிடில் பட்டன், ஸ்க்ரால் பட்டனோட ஆப்ஷன்ஸ். எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம், ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோன்னா மவுஸோட லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வியூ பண்ணோன்னா மவுஸோட ரைட் பட்டன். அண்ட் அதோட ஐக்கான்ஸ், அதோட ஆப்ஷன்ஸை நம்ம ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணணும் அண்ட் ஸ்க்ரால் பண்ணணும், அதாவது வெவ்வேறு ஃபைல்ஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா மவுஸோட மிடில் பட்டன். நெக்ஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது
அண்ட் விண்டோஸோட சவுண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா பர்சனலைசேஷன் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பர்சனலைசேஷன் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட், ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலர், ஸோ என்ன கலரில் வந்து அந்த பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்ற கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ், ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு கிளிக் கொடுக்கும் போது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் வந்து வரணும், ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர், நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம லீவ் பண்ணோன்னா அந்த டைமில் வந்து ஸ்க்ரீனில் என்ன மாதிரியான கிளாக்ஸாக இருக்கலாம், இல்லை இமேஜஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வேர்ட் ஃபார்மேட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் சேவர், அதாவது நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் ஸோ அந்த விண்டோ அப்படியே இருக்காமல் சில ஆப்ஷன்ஸ் வந்து அதில் ரன் ஆகணும், சில இமேஜஸ் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீன் சேவர். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட், ஸோ டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் நம்ம வச்சுருக்கோமோ அதெல்லாம் இதில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது இமேஜஸ் நீங்கள் கொண்டு வரணும் ஜஸ்ட் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இம்பார்ட்டண்டான இமேஜஸ், ஸோ எந்த இமேஜஸ் வேணாலும் இதில் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ ப்ரௌஸ், ஸோ கிளிக் கொடுத்ததோட ப்ரௌஸ் ஃபார் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் இமேஜஸை கொண்டு வர போகிறீங்க அப்படின்றத எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபோ மீடியா யூசர்லேருந்து கொண்டு வர போகிறீங்களா, இல்லை கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறீங்களா, இல்லை லைப்ரரிஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா பிக்சர்ஸ், ஸோ இந்த பிக்சர்ஸில் எந்த பிக்சர்ஸ் கொண்டு வர போகிறீங்களோ அந்த பிக்சர்ஸ் இல்லை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லை ஏதாவது இமேஜஸ் இருந்ததுன்னா அந்த இமேஜஸ் ஓப்பன் ஆகும், ஆர் எல்ஸ் ஓப்பன் ஆகாது. ஸோ இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா பிக்சர் லொக்கேஷன், ஸோ எந்த பிக்சர் லொக்கேஷனில் நீங்கள் பிக்சர் வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சர்ஸ் இதில் கொண்டு வந்துக்கலாம். விண்டோஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட்ஸ், ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா விண்டோஸில் என்ன மாதிரியான டெஸ்க்டாப் இமேஜஸ் இருக்கோ அந்த இமேஜஸ்லாம் இதில் ஓப்பன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் புல் டவுன் மெனு பிக்சர் லைப்ரரி, ஸோ நம்ம ஏதாவது பிக்சர்ஸ் சேவ் பண்ணியிருந்தோன்னா அந்த பிக்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ பிக்சர் லைப்ரரி, ஸோ நம்ம எந்த ஒரு இமேஜஸும் இதில் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டட் ஃபோட்டோஸ், நம்ம ஏதாவது ஃபோட்டோஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம், ஏதாவது ஃபோட்டோஸ் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் ஓப்பன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் புல் டவுன் மெனு சாலிட் கலர்ஸ், ஸோ பிளாங்க் கலர்ஸ், ஸோ விண்டோஸ் வந்து பிளாங்க் கலர்ஸ் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும், பிளாங்க் கலர்ஸ் தான் நம்ம செட் பண்ணோன்னா இல்லை பிளாங்க் கலர்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிட், ஸோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண ஃபோல்டரில் என்ன மாதிரியான இமேஜஸ் இருக்கோ அந்த இமேஜஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரிவிட், ஸோ இதில் எந்த இமேஜஸை நம்ம வந்து டெஸ்க்டாப் பேக்ரவுண்டாக அப்ளை பண்ண போகிறோமோ அந்த இமேஜஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ புல் டவுன் மெனு விண்டோஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிக் மார்க்கில் இருக்குது. ஸோ எந்த இமேஜஸ் மட்டும் நம்ம வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜஸை நம்ம டிக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை அன்மார்க், மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அன்மார்க், ஸோ எல்லாமே நம்ம அன்மார்க் பண்ணிட்டோம். இப்போது எந்த இமேஜஸ் வந்து நம்ம டெஸ்க்டாப் பேக்ரவுண்டாக அப்ளை பண்ண போகிறோமோ அந்த இமேஜஸை அப்ளை பண்ணுறதுக்கு மவுஸோட லெஃப்ட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டன், ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணது டிக் மார்க்கில் இண்டிகேட் ஆகுது. ஸோ இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிக்சர் பொசிஷன், ஸோ பிக்சர் வந்து நமக்கு எந்த மாதிரி ஸ்க்ரீனில் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபில், ஸோ ஃபில்லுனா என்னென்னா நம்ம சூஸ் பண்ண இந்த பிக்சர் வந்து விண்டோவோட ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் ஃபில் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட், ஸோ அந்த இமேஜ் வந்து நம்மளோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச், ஸோ ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகி நமக்கு எலாபரேட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ், ஸோ டைல்ஸ்னால் நம்ம அப்ளை பண்ண இமேஜஸ் வந்து ஸ்டைல்ஸாக ஸ்கொயராக நமக்கு இண்டிகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர், ஸோ நம்ம சூஸ் பண்ண அந்த பிக்சர் வந்து சென்டர்ட் பொசிஷனில் விண்டோஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ டெஸ்க்டாப்பில் பொசிஷன் ஆகணும், ஜஸ்ட் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபில், ஜஸ்ட் ஃபில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் நம்ம அப்ளை கொடுத்தோன்னா டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்ளை ஆகிடும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மினிமைஸ், ஸோ நம்ம அப்ளை பண்ண அந்த இமேஜ் வந்து டெஸ்க்டாப்பில் அப்ளை ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபில்லுனா இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் ஆகிடும். அண்ட் அகெயின் இதை ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அகெயின் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட், இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் பொசிஷன்,
ஸோ இதை புல் டவுன் மெனு பண்ணி ஃபிட். ஸோ ஃபிட் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் அப்ளை பண்ணி இதை மினிமைஸ் பண்ணி பார்த்தோன்னா ஸோ ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஃபிட். அகெயின் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட். ஸோ இதில் பிக்சர் பொசிஷனில் டைல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சேவ் சேஞ்சஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்ளை ஆகும். ஸோ டைல்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்கொயர். ஸோ அந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்கொயராக வந்து நமக்கு அப்ளை ஆகும்னா ஸோ டைல்ஸ். அண்ட் அகெயின் ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷனில் நமக்கு வந்து டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் நமக்கு அப்ளை ஆகணுமோ அந்த பிக்சர் பொசிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் சேவ் சேஞ்சஸ். ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த இமேஜ் வந்து இந்த டெஸ்க்டாப்பில் ஃபில் ஆகிருக்கு, அதாவது நமக்கு ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிருக்கு. இதுதான் வந்து ஃபில் ஆப்ஷன். அகெயின் ஸோ இந்த டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இல்லை கிளிக் கொடுத்துட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஸோ சிங்கிள் இமேஜ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் சிங்கிள் இமேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் இமேஜஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இமேஜஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மவுஸோட லெஃப்ட் பட்டன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் இந்த பட்டன். ஸோ இந்த இமேஜ் அண்ட் திஸ் இமேஜ் எந்தெந்த இமேஜஸ் நமக்கு வந்து டெஸ்க்டாப் பேக்ரவுண்டில் வந்து நமக்கு அப்ளை ஆகணுமோ ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிக்காக நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லைனா இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல். ஜஸ்ட் செலக்ட் ஆல் கொடுத்தோன்னா ஸோ எல்லா இமேஜஸ் வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இமேஜஸாக நமக்கு டிஸ்பிளே ஆகணும் டெஸ்க்டாப்பில் அப்படின்ற டைம் செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் சேஞ்ச் பிக்சர் எவ்ரி. ஸோ எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு நமக்கு வந்து ஒவ்வொரு இமேஜஸாக டெஸ்க்டாப்பில் அப்ளை ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். ஸோ இதான் வந்து மினிமமாக 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அண்ட் அடுத்த 10 செகண்ட்ஸ்க்கு செகண்ட் பேக்ரவுண்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த டைம் செட்டிங்ஸ். இல்லை 10 செகண்ட்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷஃபிள். ஸோ ஷஃபிள்னா என்னென்னா ஸோ நம்ம செலக்ட் பண்ண பிக்சர் ஆர்டர் வைஸாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை ஷஃபிள்னா ஸோ ஃபஸ்ட் பிக்சர் அண்ட் தேர்ட் பிக்சர் அண்ட் ஃபோர்த் பிக்சர் அந்த மாதிரி ஆர்டர் இல்லாமல் ஸோ எந்த மாதிரி வேணாலும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஷஃபிள் சேவ் சேஞ்சஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கும் இந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் அண்ட் அடுத்த 10 செகண்ட்ஸ்க்கு அடுத்த பேக்ரவுண்ட் அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் அடுத்த 10 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ்க்கு அடுத்த பேக்ரவுண்ட். என் நம்பர் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதோட டைம் செட்டிங்ஸ் ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கா இல்லை ஒவ்வொரு 20 செகண்ட்ஸ்க்கா இல்லை ஒவ்வொரு 1 ஹவர்க்கா. ஸோ அந்த மாதிரி டைம் செட்டிங்ஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த பேக்ரவுண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி டைம் செட்டிங்ஸ் நம்ம வேரி பண்ணி டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ என்ன கலர்ஸில் வந்து நமக்கு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர்ஸ் ஜஸ்ட் கிளிக் கொடுத்திங்கன்னா ஸோ என்ன மாதிரியான கலர்ஸில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த கலர் ஆஃப் யுவர் விண்டோஸ் பார்டர்ஸ் அண்ட் டாஸ்க் பார். அதாவது டாஸ்க் பார்னால் இங்கே பாட்டமில் இருக்கிறது அண்ட் விண்டோஸ் பார்டர்னால் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபைல் லொக்கேஷன்ஸும் அந்த விண்டோஸோட என்ன கலர்ஸில் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த கலர்ஸில் வந்து இந்த டாஸ்க் பார் அண்ட் விண்டோஸ் பார்டர்ஸ் அப்ளை ஆகணுமோ அந்த கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் கலர்ஸ். ஸோ ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அரல்ஸ் இந்த கலர் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட இன்டென்சிட்டி எந்த ரேஞ்சுக்கு இருக்கணுமோ அந்த இன்டென்சிட்டி நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ். ஸோ சேவ் சேஞ்சஸ் அப்ளை பண்ணதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த விண்டோஸோட பார்டர்ஸ் ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. அகெயின் கலர்ஸ். ஸோ வேறு எதாவது கலர்ஸ் வேணும். ஸோ இந்த பிங்க் கலர் வேணால் ஜஸ்ட் பிங்க் கலர் சேவ் சேஞ்சஸ். ஸோ நமக்கு என்ன மாதிரியான கலர்ஸில் வந்து விண்டோவோட டயலாக் பாக்ஸ் வந்து அப்ளை ஆகணுமோ அந்த கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலராக நமக்கு வேணும்னா ஜஸ்ட் ஒயிட் கலர் அப்ளை கொடுத்தோம் சேவ் சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த தீம்ஸ் வந்து அன்சேவ்டு தீம்ஸாக நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம சேவ் பண்ணோன்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா
சேவ் தீம். ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன நேமில் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த தீம்ஸை நம்ம சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் ஒயிட் பார்டர். ஸோ நேம் டைப் பண்ணிட்டு சேவ். ஸோ அந்த நேமில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இல்லை மை தீம்ஸில் பார்த்தீங்கன்னா அன்சேவ்டு தீம்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோன்னா ஃபியூச்சர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கலர்ஸ். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ஷோ கலர் மிக்சர். ஸோ எந்த மாதிரியான கலர் சேஞ்சஸில் நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஸோ எந்த கலரில் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை மூவ் பண்ணனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மூவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ டாப் அண்ட் பாட்டமில் எந்த கலரில் நம்ம வச்சுருக்கோமோ அந்த கலரோட இன்டென்சிட்டி அண்ட் பிரைட்னஸ், சேச்சுரேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இல்லை மை தீம்ஸில் பார்த்தீங்கன்னா அன்சேவ்டு தீம் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம நேமிங் பண்ணணும். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணணும்னா ஜஸ்ட் சேவ் தீம். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன நேம்ன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். வெப் GR. ஸோ இந்த மாதிரி நம்ம நேமிங் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்ற சவுண்ட் செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சவுண்ட்ஸ் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்கீம் இல்லை விண்டோஸ் டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்டான சவுண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணும் போதும் ஜஸ்ட் மவுஸ் கிளிக் பண்ணும் போதும் என்ன மாதிரியான சவுண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்ற நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா என்ன சவுண்ட்ஸ் அப்படின்றத நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸில் க்ளோஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் வரணும். ஸோ இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சிம்ஸ். ஸோ இந்த மாதிரியான சவுண்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணுமா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும். ரிங் 10 டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆப்ஷன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி, அதாவது விண்டோஸை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறத எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் ப்ரோக்ராமுக்கு சவுண்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது, ஸோ ஓப்பன் த ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரியான சவுண்ட் நமக்கு இண்டிகேட் பண்ணணும். ஸோ இல்லை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ஸோ அந்த சவுண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சவுண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ டெஸ்ட். ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எரர் ஆகும்போது ஸோ அந்த என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். ப்ரோக்ராம் எரர் ஜஸ்ட் இந்த சவுண்ட்ஸில் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ரிங் அவுட். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த சவுண்ட்ஸ் நமக்கு வேணுமோ அந்த சவுண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சேவ் ஆஸ். ஸோ சேவ் ஆஸ் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த சவுண்ட்ஸ் அப்ளை ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அப்ளை ஆப்ஷன் அண்ட் ஓகே. ஸோ நம்ம சவுண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அப்ளை. ஸோ ஒரு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும்போது என்ன மாதிரியான சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிற நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணும்போது என்ன சவுண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸோ என்ன மாதிரியான சவுண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுமோ அந்த சவுண்ட்ஸ் நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்க்ரீன் சேவர். ஸோ இதை கிளிக் கொடுத்ததோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஸ்க்ரீன் சேவர் செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரீன் சேவ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஸ்க்ரீன் சேவர்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் நன். ஸோ இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா ஸோ என்ன மாதிரி நம்ம ஸ்க்ரீன் சேவர் அப்ளை பண்ண போகிறோமோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பபிள்ஸ். ஸோ பபிள்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃப்ரீயாக சிஸ்டத்தை அப்படியே லீவ் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த ஸ்க்ரீனில் என்ன மாதிரியான இமேஜஸாக இருக்கலாம், என்ன மாதிரியான ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகணும், ஏதாவது நமக்கு டிஸ்பிளே ஆகுனா இந்த ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எந்த டைமிங்கில் எவ்வளோ டைமிங்கில் வந்து ஸ்க்ரீன் சேவர் அப்ளை ஆகணும் அப்படின்ற டைமிங் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 minute 2 minute ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கும் அந்த ஸ்க்ரீன் சேவர் அப்படின்றத நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ப்ரிவ்யூ. ஸோ அப்ளை கொடுத்தோன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஸ்க்ரீன் சேவர் வந்து அப்ளை ஆகிடும். அப்ளை.
ஸோ நம்ம 1 மினிட் டைம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 1 மினிட் வந்து நம்ம எந்த ஒரு மவுஸ் பட்டன் எந்த ஒரு கிளிக்கும் நம்ம அப்ளை பண்ணல, எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ சிஸ்டம் வந்து அப்படியே ஃப்ரீயாக இருந்ததுன்னா 1 மினிட் வரைக்கும் ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரீன் சேவர் வந்து இதில் அப்ளை ஆகும். ஸோ அகைன் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஸ்க்ரீன் சேவர்ஸ் நமக்கு வேணுமோ அந்த ஸ்க்ரீன் சேவர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் சேவர் ஸோ இல்லை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பபிள்ஸ் மட்டும் இல்லை, ஸோ இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணால் ஜஸ்ட் ஃபோட்டோஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அரல்ஸ் ஏதாவது டெக்ஸ்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 3D டெக்ஸ்ட், இந்த 3D டெக்ஸ்ட் வந்து நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன நேமில் வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்ற நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் 8.1 ஸோ நேமிங் பண்ணால் ஜஸ்ட் நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபோ மீடியா. ஸோ இந்த மாதிரி எந்த டெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு மூவ் ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபோ மீடியா அண்ட் எந்த ரெசல்யூஷனில் அது மூவ் ஆகணும், ஹையாக வந்து மூவ் ஆகணுமா அந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் வந்து லார்ஜாக இருக்கணுமா இல்லை ஸ்மாலாக இருக்கணுமா அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எந்த ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3D டெக்ஸ்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஓகே, அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவ்யூ அப்ளை பண்ணனா ஸோ நம்ம அப்ளை பண்ண அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம வியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின். ஸோ இந்த ரொட்டேஷன் டைப், அதாவது நமக்கு மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கணும், ஸோ அந்த 3D டெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஸ்பின் ஆகணுமா இல்லை வே மாதிரி நமக்கு மூவ் ஆகணுமா அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வாபிள். ஓகே, ப்ரிவ்யூ. ஸோ எந்த மாதிரியான 3D டைப் பிக்சர்ஸ் நம்ம மூவ் பண்ணால் ஜஸ்ட் பிக்சர்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் எந்த மாதிரியான மூவ்மெண்ட்டில் இருக்கணுமோ அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை. ஓகே, அடுத்தது நம்ம டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனலைஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்ததோட பர்சனலைஸ் அப்படின்ற விசார்ட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் விண்டோஸோட ஸ்க்ரீன் வால்பேப்பர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் விண்டோ கலர்ஸ், சவுண்ட்ஸ், ஸ்க்ரீன் சேவர். ஸோ இந்த மாதிரி நம்ம சிஸ்டத்துக்கு பர்சனலைஸாக இந்த பிக்சர்ஸ் வேணும், இந்த மாதிரி டிஸ்பிளே நமக்கு இருக்கணும் அப்படின்றது தான் பர்சனலைஸ் அப்படின்ற ஆப்ஷன். இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான். ஸோ இதை கிளிக் கொடுத்ததோட டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை டெஸ்க்டாப்பில் எந்தெந்த ஐக்கான்ஸ் இருக்கோ அந்த ஐக்கான்ஸ் எல்லாம் இதில் எனேபிள் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ரீசைக்கிள் பின் அப்படின்ற 2 ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டரோட ஐக்கான் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. வேறு ஏதாவது ஐக்கான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐக்கான் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்ததோட ஸோ எந்த மாதிரியான ஐக்கான்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த விண்டோக்குள்ளே போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து விண்டோஸில் சேவ் ஆகிருக்கக்கூடிய ஐக்கான்ஸ். ஸோ இந்த ஐக்கான்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஐக்கான்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐக்கான்ஸை இந்த ப்ரௌஸ் அப்படின்ற பட்டன் மூலயமா ப்ரௌஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஐக்கான் சேஞ்ச் பண்ணால் ஸோ இந்த கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். அப்ளை அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது அப்ளை ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அகெயின் பர்சனலைஸ் ஆப்ஷன், ரைட் கிளிக், பர்சனலைஸ். ஸோ சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான். ஸோ இந்த ஐக்கான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஐக்கான். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ரீசைக்கிள் பின்னோட ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கானில் ரீஸ்டோர் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ ரீஸ்டார் டிஃபால்ட் அப்படின்ற டேப் கொடுத்திங்கன்னா டிஃபால்ட்டாக கம்ப்யூட்டர் அண்ட் ரீசைக்கிள் பின்க்கு என்ன மாதிரியான ஐக்கான்ஸ் இருக்குமோ அந்த ஐக்கான் ரிஸ்டோர் ஆகிடும். ஸோ ரிஸ்டோர் டிஃபால்ட். அகெயின் ரெஸ்டோர் டிஃபால்ட் எதை நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறோமோ அது அந்த டிஃபால்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஐக்கான்ஸ் வந்து ரெஸ்டோர் டிஃபால்ட். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஸ்டோர் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நார்மல் ஐக்கானுக்கு டிஃபால்ட்டாக அது எந்த ஐக்கான்லேருந்தோ அதே ஐக்கான் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அப்ளை. ஓகே,
நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டர். ஸோ இப்போ மூவ் ஆகுற மவுஸ் பாயிண்டர், இந்த கர்சர் வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சேஞ்ச் மவுஸ் பாயிண்டர். ஸோ இதை கிளிக் கொடுத்ததோட மவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ். ஸோ எந்த மாதிரி பாயிண்டர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பாயிண்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், விண்டோ ஏரோ சிஸ்டம் ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்குது. வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் வேணுன்னா நீங்கள் அதை புல் டவுன் மெனு பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் ஏரோ சிஸ்டம் ஸ்கீம் இதில் இருக்கக்கூடியதில் எந்த மாதிரி ஷேப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸில் மவுஸ் பாயிண்டரை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் வேணால் இதை கிளிக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை ஓகே, அப்ளை ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் அந்த ஷேப்பில் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மவுஸ் பாயிண்டர் எவ்வளோ பிக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ எந்த மவுஸ் பாயிண்டர் வேணுமோ அந்த மவுஸ் பாயிண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா யூஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக எந்த மவுஸ் பாயிண்டர் இருக்கோ அந்த மவுஸ் பாயிண்டர் நார்மலாக வந்துடும். ஸோ டு யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட், எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நார்மலாக அந்த மவுஸ் பாயிண்டர் எந்த சைஸ்லேருந்தோ அந்த சைஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் அக்கௌண்ட் பிக்சர். ஸோ அக்கௌண்ட் பிக்சர் சேஞ்ச் பண்ணால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் பிக்சர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்குது. ஸோ வேறு எதாவது ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸில் சேவ் ஆகிருக்கக்கூடிய பிக்சர்ஸ். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பிக்சர்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னா ப்ரௌஸ் ஃபார் மோர் பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த டேப்பில் எந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த பிக்சர்ஸை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸை உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட்டுக்கு ஐக்கான் க்ரியேட் பண்ணுறது. அகெயின் பேக். ஸோ எந்த ஐக்கான் வேணுமோ அது சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ அகெயின் ரைட் கிளிக் பர்சனலைஸ். ஸோ பர்சனலைஸில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விண்டோஸோட டிஸ்பிளே எந்த ரெசல்யூஷனில் இருக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஆப்ஷன் நீங்கள் வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ எந்த ரெசல்யூஷனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய விண்டோஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்மாலர் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜர் சைஸ். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த சைஸில் அது ஆப்ரேட் ஆகுது. லார்ஜர்னா ஐகான்ஸ் எல்லாம் பிக்காக இருக்கும், அதோட ஃபாண்ட் வந்து ரொம்ப பிக்கராக இருக்கும். ஸோ மீடியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக பிக்காக இருக்கும். அண்ட் ஸ்மாலர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆப்ரேட் ஆகக்கூடியது 100% டிஃபால்ட்டாக இந்த சைஸில் தான் அந்த ஆப்ரேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா லாக் ஆஃப், அதாவது ஒன்ஸ் கம்ப்யூட்டர் வந்து லாக் ஆஃப் ஆகி திரும்ப லாக் ஆன் ஆகும். அப்போ தான் வந்து சேஞ்சஸ் அப்ளை ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த டேப் நீங்கள் கிளிக் கொடுக்கும்போது டிஸ்பிளே எந்த டிஸ்பிளேயில் இருக்குது அப்படின்றது காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரெசல்யூஷன், கரண்ட்டாக எந்த ரெசல்யூஷன் இருக்கோ அந்த ரெசல்யூஷன் காமிக்கும். ஸோ இந்த ரெசல்யூஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் இந்த புல் டவுன் மெனு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனுக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ண அதோட வேரியேஷன்ஸ் நமக்கு மூவ் ஆகுது. இந்த மாதிரி எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன். இந்த மாதிரி ஓரியன்டேஷனில் நமக்கு ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்கணும், லேண்ட்ஸ்கேப்பா இல்லை போர்ட்ரைட் நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதே அந்த ப்ரிவியூ விண்டோவில் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் தெரியும். ஸோ இல்லை லேண்ட்ஸ்கேப் ஃப்ளிப்டாக வேணுமா இல்லை போர்ட்ரேட்டில் ஃப்ளிப்டாக வேணுமா அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன அட்வான்ஸ்டாக மானிட்டர் எந்த இதில் ஆப்ரேட் ஆகணும் அண்ட் கலர் கோடிங் 16 பிட்டில் ஆப்ரேட் ஆகணுமா இல்லை 32 பிட்டில் ஆப்ரேட் ஆகணுமா அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த ரெசல்யூஷன் அண்ட் எந்த ஓரியன்டேஷன் எந்த டிஸ்பிளே அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஓகே. ஸோ அகெயின் பர்சனலைசேஷன். ஸோ பர்சனலைசேஷனில் எப்படி வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் மவுஸ் பாயிண்டர் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் அக்கௌண்ட் பிக்சர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் டிஸ்பிளேயில் நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் விண்டோ அந்த ஸ்க்ரீன் எந்த ரெசல்யூஷனில் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இதை வந்து பர்சனலைஸ். ஸோ கம்ப்யூட்டரில் இருக்க பர்சனலைஸ் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது டெஸ்க்டாப் ஐக்கான், மவுஸ் பாயிண்டர். ஸோ நம்ம விண்டோஸோட வால்பேப்பர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் சேவர்ஸ், சவுண்ட்ஸ், ஸோ டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம்.